ஸோ எம்பிஏல வர ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் பொறுத்தவரையும் ஒரு சில காலேஜில் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க, ஒரு சில காலேஜில் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி கூட வந்து சொல்லுவாங்க. பட் காமனாக ஒரே மாதிரியான டாபிக் தான் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸ் எது ரிலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குது, அங்கே மேனேஜ்மெண்ட்டில் என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு நடக்குது, ப்ளஸ் அந்த மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒர்க்லாம் எப்படி செப்பரேட் பண்ணி தரது, அந்த ஒர்க்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான ஒர்க் இருக்குது, அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்டிலிங் ரெலவெண்ட்டான ஒர்க் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா என்ன எலிஜிபிள் அப்படின்னா, இது காலேஜ் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சில டாப் லெவல் காலேஜில் கண்டிப்பாக யூஜி வந்து நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டு ரெலவெண்ட்டாக தான் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஒரு சில இடத்துல எனி டிகிரி முடித்தவங்க படிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது காலேஜ் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. கேட், மேட், ஜிமேட், டான்செட் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த காலேஜ் ட்ரை பண்ணி